இதுவரைக்கும் தாவேக்கா இதுவரைக்கும் எந்த போராட்டங்களையும் அறிவிச்சு மாநில அளவில் நடத்தவே இல்லை. சரி, என்ன காரணம்? அதுதான் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து மாநாடு நடத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது போராட்டம் சார். இது வரைக்கும் போராட்டங்கள் அதான் நான் சொல்ல வரேன்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வாங்கல, ஆரம்பிச்சதுல இருந்து வாங்கல. ஏன்னா திமுக அரசியல் எதிரின்னு சொல்லி பிரகடனம் பண்ணதே மாநாட்டுல தான். விஜய் வராது பயமே திமுகவுக்கு தானே. எனக்கு புரிஞ்சதா உங்களுக்கு? வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மாநாடுக்கு இடம் கொடுக்காம மாத்தி மாத்தி அமிச்சிங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பரந்தூருக்கு போறதுக்கும் பிரச்சனை கொடுத்தீங்க. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயற்குழு நடத்துறதுக்கு இடம் கிடைக்காம அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இடம் கொடுக்க விட மாட்டீங்க. இப்போ போற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை செய்ய 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 இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்க நடக்கும் பிரச்சனை? தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்தாருன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு வந்து மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினார். ஞாபகம் இருக்கா? அவர் நினைச்சா வெளில வந்திருக்கலாம் சார், கூட்டத்தை காட்டிருக்க முடியாதா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக அரசாங்கம்.